நண்பர்களே, இன்றைக்கி வந்து என்னுடைய ரொட்டீன் நம்ம பார்க்க போகிறது இல்லை. அதாவது வந்து ஹவுஸ் டூர் வந்தால் எப்படி வேலை இருக்கும், டெலிவரிக்கு வந்தால் எப்படி வேலை இருக்கும், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். டெலிவரி வந்து என் பக்கத்தில் என் நண்பன் இருக்கான். அவன் வந்து டெலிவரி பாய், ஃபுட் டெலிவரி பாய். ஓகேங்களா? நீ என்ன நண்பா இருக்கா? ஒன்றும் இல்லை, நானே கிளவாக தான் இருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஹவுஸ் டூர் பற்றி பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து சவுதி அரேபியாக்கோ இல்லை மிடில் சென்ட்ரிக்கோ சவுதி பற்றி பேசலாம். ஏன்னா எனக்கு வந்து வேறு இதை பற்றி தெரியாது. சவுதியில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஹவுஸ் டூராக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் சேலரி வந்து ஒரு 1500 ரியால் கொடுப்பான். நம்ம ரூபாய்க்கு இந்தியன் மணிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 33,000 ரூபாய் 34,000 ரூபாய் சம்திங்கில் வரும். இதிலே வந்து 3 கேட்டகரி இருக்குது. அதாவது 1500 ரியால் கொடுத்து உங்களுக்கு ப்ளஸ் சாப்பாடுக்கு ஒரு 200 ரியால் கொடுப்பாங்க சில வீட்டில். இது கேட்டகரி 1. கேட்டகரி 2 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1500 மட்டும் தான். அதெல்லாம் நீங்கள் சாப்பாடு உங்களோட செலவெல்லாம் பார்த்துக்கணும். கேட்டகரி 3 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சேலரி பேசிக் கொடுத்து அது போக சாப்பாடும் கொடுப்பாங்க. அது 3 வேலைக்கு கிடைக்குமான்னு தெரியாது, அட்லீஸ்ட் ஒரு வேலையாக கிடைக்கும். சரிங்களா? இப்படி 3 கேட்டகரி வீடு இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டுனா ஒரு 2 வருஷம் ஆகிட்டுனா உங்களுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா வந்து ஒரு 200 ரியால் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அதாவது ஒரு 1800 ரியால் கொடுப்பாங்க. இதுதான் வந்து ஹவுஸ் டூருக்குள்ள சேலரி டீட்டெயிலு. அப்புறம் வந்து வேலை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டைமிங்லாம் கிடையாது. உங்களுக்கு கண்ட நேரத்துக்கு வேலை இருக்கும். எப்போ கூப்பிட்டாலும் போய்க்கணும். உங்களுக்கு டைமிங் வேலை அப்படிலாம் கிடையாது. அவங்க கூடும்போது இல்லை எனக்கு கை வலிக்கு கால் வலிக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது, போய் தான் ஆகணும். ஓகேங்களா? மற்றபடி எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. டைமிங் வேலையோ எதுவுமே கிடையாது. இதுதான் இருக்கும். இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து டெலிவரி பார்க்கலாம். சரிங்களா? டெலிவரியில் வந்து அவங்க ஒரு நாளைக்கு வந்து டார்கெட் கம்பெனியில் வந்து டார்கெட் எவ்வளோ கொடுத்துருக்கானுங்க, அப்புறம் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஆர்டர் அவன் எடுக்கணும், ஒரு ஆர்டர் எடுத்தால் அவனுக்கு வந்து எவ்வளோ சேலரி கிடைக்கும், மாதம் எவ்வளோ கிடைக்கும், அதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? சரி நண்பன் கேட்கலாமா? நண்பா, உன்னோடைய இது எப்படி நண்பா? உன் கம்பெனி எப்படி? என் கம்பெனி ஃபுட் டெலிவரி கம்பெனி. கீட்டாவா? கீட்டா கம்பெனி ஃபுட் டெலிவரி கம்பெனி. ஓகேங்களா? அதில் அவன் கம்பெனி சொல்கிற டார்கெட்டை நம்ம எடுத்தோம்னா நம்ம சேலரி கிடைக்கும், பேசிக் சேலரி. கம்பெனி உனக்கு டார்கெட் எவ்வளோ இப்போ மாதம்? ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு டார்கெட் வைக்கும். ஓகே. ஒரு கம்பெனி 300 வைக்கலாம், ஒரு கம்பெனி 350 வைக்கலாம் மாதம். ஓகே. சில கம்பெனி 400 வைக்கலாம். 400? நம்ம டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணோம்னா நம்ம ஃபுல் சேலரி கிடைக்கும். ஃபுல் சேலரி. அதுக்கு மேலே ஒரு சேலரி நம்ம ஃபுல் டார்கெட்டுக்கு மேலே ஒரு ஆர்டர் பேஸ் பண்ணினா 9 ரியால் 10 ரியால் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஒரு ஆர்டருக்கு பேஸ் பண்ணி. ஓகே. நம்ம டார்கெட்டுக்கு மேலே ஒரு ஆர்டருக்கு 9 ரியால் 10 ரியால் சம்திங். சரி. என்ன சில கம்பெனி நெட்டு ப்ரொவைட் பண்ணுவோம். சரி. சில கம்பெனி நெட்டு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. வண்டி கொடுத்துருவாங்க, பெட்ரோலும் கம்பெனியே கொடுத்துருவோம். காரம் கொடுத்துருவோம். சாப்பாடு நம்ம தான் பார்த்துக்குவோம். ரூமும் கொடுத்துருவாங்க. ஆமாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கார் கம்பெனியில் கொடுத்துருவாங்க. அவங்க வேலை போய் கம்பெனி வந்து கீட்டா. சரிங்களா? கீட்டான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஃபுட் டெலிவரி கம்பெனி இருக்குது. நம்ம ஊரில் சொமோட்டோ மாதிரி இங்கே கீட்டான்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து என்ன செய்வாங்கன்னா கார் கொடுத்துருவாங்க ஃப்ரீயாட்டு. காருக்கு டீசலும் கொடுத்துருவாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, ரூமு கொடுத்துருவாங்க. சரிங்களா? காரு, டீசல், ரூமு, இந்த 3 கொடுத்துருவாங்க. அப்புறம் இன்டர்நெட். இவங்க கம்பெனியில் இன்டர்நெட் கொடுப்பாங்க, சில கம்பெனியில் வந்து இன்டர்நெட் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஓகே. அப்புறம் வந்து சாப்பாடு வந்து இவன் தான் பார்த்துக்கணும். இவனுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா வந்து மாதம் வந்து உனக்கு டெய்லி வந்து நீங்கள் வந்து 10 ஆர்டர், 10 தானே? 10 13? சில கம்பெனி 10, சில கம்பெனி 12 13. ஓகே. சில கம்பெனியில் வந்து 10, இவன் கம்பெனியில் வந்து 12 13 எடுக்கணும். இது வந்து மினிமமாக ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்து கொடுக்கணும் அவனுக்கு ஆர்டரு. அப்புறம் வந்து அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு உங்களுக்கு ஒரு கமிஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சேலரியில் ஆட் ஆகி கிடைக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 13 ஆர்டர் எடுத்து வச்சு நீங்கள் 30 நாள் ஆர்டர் எடுத்திங்கன்னா, டெய்லியும் 13 வச்சு எடுத்து 30 நாளைக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு மாதம் ஒரு 2000 ரூபாய் உங்களுக்கு ரியால் வந்து உங்களுக்கு சேலரி கிடைக்கும். 2000 ரியால். சரிங்களா? நம்ம ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 45,000 ரூபா சம்திங் வரும். இதுவே நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 15 ஆர்டரு 20 ஆர்டரு இந்த மாதிரி, ஆனால் ஆர்டர் கண்டிப்பாக எடுக்கலாம். 20 ஆர்டர்லாம் அசால்ட் எடுக்கலாம். நண்பா, அசால்ட்டாக எடுக்கலாம். கிடச்சி எடுத்துடலாம், ஈஸியாக எடுத்துடலாம். அந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 ஆர்டர் கழிஞ்சு அதுக்கு மேலே நீங்கள் எத்தனை ஆர்டர் எடுக்கீங்களோ அத்தனை ஆர்டருக்கு வந்து உங்களுக்கு ஒரு கமிஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு சேலரியில் ஆட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பானுங்க. புரிஞ்சுங்களா? நான் வந்து கம்பேர் பண்ணும்போது ஹவுஸ் டூராக இல்லை டெலிவரி பார்க்கும்போது டெலிவரி தான் என்கிட்ட கிட்ட பெட்ரு. ஏன்னா வந்து காசு கொஞ்சம் சம்பாதிக்கலாம். நீங்கள் ஹவுஸ் டூர் வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரே ஃபிக்ஸட் சேலரி மட்டும்தான், உங்களுக்கு அதுலேருந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடைக்காது. பட் டெலிவரி வந்து அப்படி கிடையாது. நீங்கள் வந்து எவ்வளோ வேலை பார்க்குறீங்களோ அவ்வளோத்துக்கு. அதேமாதிரி வந்து உங்களுக்கு டைமிங் வந்து உண்டு. அதாவது டெலிவரிக்கு எப்படின்னா ஒரு 5 மணிக்குள்ள நீங்கள் வந்து அந்த 13 ஆர்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம், இல்லை 10 மணிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணலாம், இல்லை வந்து 3 மணிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணலாம். அது உங்களுடைய திறமையை பொறுத்து இருக்குது. மொத்தத்தில் வந்து டெலிவரிக்கு வந்தால் நீங்கள் வந்து வேலை பார்க்கணும். கஷ்டப்பட்டு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சேலரி மாதம் 3000 ரியால் எடுக்கலாம், 4000 ரியால் எடுக்கலாம். அது உங்களுடைய திறமையை பொறுத்து இருக்குது. நீங்கள் நல்ல வேலை செய்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல காசு கிடைக்கும்.
ஆனால் வந்து ஹவுஸ் ஷேருக்கு வந்து அப்படி கிடையவே செய்யாது, டைமிங் வேலையும் கிடையாது, உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் சேலரி மட்டும்தான். அதுவும் பேசிக் உங்களுக்கு 1500 மேலே உங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெஷராக வந்தால், சரிங்களா. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் மட்டும் என்ன ஒரு 1800 அவ்வளோதான், அதுக்கு மேலாம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. சில வீட்டில் வந்து ஒரு 2000 கொடுப்பாங்க, அவ்வளோதான், அதுக்கு மேலாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் டெலிவரி வந்து அப்படி கிடையவே செய்யாது, நீங்கள் எவ்வளோ வேலை பார்க்குறீங்களோ அவ்வளோ, அதாவது மினிமம் ஒரு பேசிக் வச்சுருப்பானுங்க, அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. அது போக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கணும் அதுக்கு ஏற்றவா உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 13 ஆர்டர் எடுக்காமல் நீங்கள் 10 ஆர்டரோ இல்லை 9 ஆர்டரோ 8 ஆர்டரோ எடுத்திங்கன்னா அது வேணும்பா அப்படி 8 ஆர்டர் பேஸ் பண்ணி அந்த மாதிரி 8 ஆர்டர் எடுத்து அவங்களுக்கு டார்கெட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் நீங்கள் கம்மியாக ஆர்டர் எடுத்திங்கன்னா அவன் வந்து அதுக்கேற்ற சேலரி தான் உங்களுக்கு கொடுப்பான், சரிங்களா. இதுதான் வந்து ஹவுஸ் ஷேருக்கும் கம்பெனிக்கும் இந்த டெலிவரிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. என்கிட்ட கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து டெலிவரிக்கு வரலாம், அதுதான் பெட்டர். ஏன்னா வந்து உங்களை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டானுங்க. டெலிவரி நீங்கள் எடுத்து முடிஞ்சா நீங்கள் பாட்டு ரூம் போகலாம், இன்னும் பண்ணலாம், இல்லை வெளியே எங்கே போய்க்கலாம், உங்களுக்கு கார் ஃப்ரீயாக கிடைக்கும், கார் எடுத்து நீங்கள் எடுத்து கறங்கலாம். ஆனால் ஹவுஸ் ஷேர் அப்படி கிடையாது, நீங்கள் எங்கே போனாலும் அவங்ககிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கணும். நான் வெளியே போகிறேன், ஃப்ரெண்டு வீட்டு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போனால் உங்களுக்கு எல்லாமே ஒரு பெர்மிஷன் வாங்கணும். ஆனால் அதில் வந்து அப்படி கிடையாது, உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் தான் அங்கே ராஜா, நீங்கள் வேலை பார்த்தா உங்களுக்கு சம்பளம் பைசா, இவ்வளோ தான் ஹவுஸ் ஷேருக்கும் டெலிவரிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஸோ வீடியோ பார்க்கவங்க வந்து நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த வேலை பிடிச்சிருக்கோ அந்த வேலைக்கு வாங்க. ஆனால் சில டைம் வந்து ஆனால் கம்பெனிக்கு வரும்போது பார்த்து விசாரிச்சு வரணும். ஏன்னா வந்து சில இடத்துல வந்து சேலரி இஷ்யூ இருக்குது, அது அங்கே மட்டும் இல்லை, அது ஹவுஸ் ஷேர்லேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு பாருங்கள். எல்லாருக்கும் பாய், டாட்டா.